கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஒரு செய்தி. அப்புறம் அந்த செய்திக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ள அர்த்தம் என்ன காரணம் அப்படிங்கிற டீட்டெயில் என்னென்னா, நம்பர் ஒன்று வந்து நேற்று, அதாவது கிட்டத்தட்ட நேற்று அதிகாலை இல்லை முந்தா நாள் லேட் நைட்டு, ஓகே, ஒரு 7 ட்ரோனு இது துபாயோட ஜெபல் அலி துறைமுகம். ஜெபல் அலி துறைமுகம் சொல்லியாச்சு, ரொம்ப பெரிய துறைமுகம். அதில் வந்து 7 ட்ரோன் வந்து பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்கு. சொல்லப்போனால் மொத்த யுஏஇ, அதாவது துபாய் துபாய் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாடு யுஏஇ, அதுக்கப்புறம் இந்த தாக்குதலை பார்த்த மற்ற வளைகுடா நாடுகள் எல்லாம் வந்து அதிர்ந்து போய் கிடக்கு அப்படிங்கிறது இது முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து சின்ன சின்னதாக உலகத்தில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் செய்திகள் அண்ட் அரசியல், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சார்பு இல்லாமல் பேசுகிறோம். ஏன்னா சிலர் வந்து கமெண்ட்லாம் போகிறாங்க, நீங்கள் ஒரு பக்கம் சார்பாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது சார்பு இல்லை, நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் அது ஈரான் அடி வாங்கன்னு சொல்ல போகிறோம், அமெரிக்கா அடி வாங்கன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து யாருக்காகவும் நம்ம பேச போகிறதில்ல. கிடைக்கக்கூடிய செய்தியை வச்சு அந்த நம்ம வந்து இங்கே பகிர்றோம். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவு வந்து அபரிமிதமானது. அதே மாரி இப்போ வந்து உங்களுடைய ஆதரவு வந்து அவசியம் தேவை. என்னென்னா, லைக் பட்டன், ஹைப் பட்டன், அப்புறம் பெல் பட்டன் இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, இப்போ இடையில வந்து பின்னூட்டத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஹைப் பட்டனை வந்து எப்படி கிளிக் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ரொம்ப சின்ன சிம்பிளான விஷயம்தான். இதே வந்து லேசாக போகிற போக்கில் சொல்லிடுவோமே. இப்போ ஹைப் பட்டன் அப்படின்னா, அந்த மொபைல் எடுத்துக்கலாம். மொபைல் வந்து மேலே டாப்பில் வந்து அந்த யூடியூபோடது இருக்கும். அந்த யூடியூப்க்கு ஜஸ்ட் கீழே வந்து நம்ம கொடுக்குற டைட்டில் இருக்கும். டைட்டிலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் நம்ம கமெண்ட் டைப் பண்ணுறதுக்கான அந்த கேப் இருக்கும். மேலே வந்து கமெண்ட் அது இருக்கும் இல்லையா, அதை வந்து ரைட் சைடில் கார்னரில் பார்த்தா 3 டாட் 3 டாட் இருக்கும். அதை நீங்கள் வந்து அப்படி ரைட் டு லெஃப்ட் அதை அழுத்தி அப்படி நகர்த்துனீங்கன்னா அங்கே வந்து ஹைப் பாயிண்ட் கிடைக்கும். இந்த ஹைப் பாயிண்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, எந்த யூடியூப் சேனல் ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கோ அவங்களுக்கு வந்து ஹைப் பாயிண்ட் பண்ண முடியும். யார் வேணாலும் பண்ண முடியும். ஓகே, அந்த 5 லட்சத்தை தாண்டி இருந்துச்சுன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து உயர்ந்தவர்கள், ரொம்ப பெரிய அளவுக்கு ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஹை பாயிண்ட் தேவையில்லை அப்படின்ற மாதிரி 5 வயசு கீழே உள்ளவங்களுக்கு. இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட புதுசு தானே, ஒரு 42 43,000 சப்ஸ்கிரிப்ஷன். அதனால் நம்ம வந்து ஹை பாயிண்ட்டு அதுவும் நிறைய போடுறீங்க. எனக்கு அந்த உள்ள சந்தோஷம். இது வந்து விளக்கம் சொல்ல வந்துருச்சு. சரி, ரொம்ப முக்கியமாக முதல்ல நம்ம சொல்லக்கூடியது வந்து துபாயோட ஜெபல் அலி துறைமுகம். ஓகே, நம்ம ஏற்கனவே நிறைய இதில் பேசியிருக்கோம். துபாயில் வந்து 2 துறைமுகம் இருக்குது. 2மே பெரிய துறைமுகம். ஒன்று வந்து ராஷித் போர்ட் அப்படின்னு சொல்லி, எப்படின்னா சிட்டிக்கு உள்ள கிட்டத்தட்ட அங்கே வந்து பர்துபாய் இருக்குல்ல, பர்துபாய் ஒட்டியே இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகம் வந்து ராஷித் போர்ட். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டி ஜெபல் அலி. ஜெபல் அலிங்கிறது உண்மையிலேயே வந்து ஃப்ரீ ஜோன். அதுவும் மிக பிரம்மாண்டமான ஏரியா. அங்கே துறைமுகம் வந்து ரொம்ப பெரிய துறைமுகம். அது வந்து நம்ம இப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ பெரிய துறைமுகம். அந்த துபாய் அரசு வந்து தன்னோட நாட்டை வளப்படுத்துறதுக்கு என்ன பிளான் பண்ணாங்க, நமக்கு வந்து ஏர்போர்ட் ரொம்ப பெருசாக இருக்கணும். ஒன்று துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதில் வந்து கன்கார்ஸ் 1, கன்கார்ஸ் 2, கன்கார்ஸ் 3 அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டினாங்க. அது போக அதை விட ரொம்ப பெருசாக வந்து ஜெபல் அலிக்கு அந்த சைடில் மக்தும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதுவும் வந்து ரொம்ப பெருசு. இன்னும் ஃபுல்லி ஆப்ரேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷனில் வந்து இருக்குது, பட் ஃபுல்லி ஆப்ரேஷன் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குன்னு. அப்போது மக்களை வர வைக்கிறதுக்கு, அப்புறம் மக்களுக்கான விமான சேவையாக இருக்கட்டும், அல்லது கார்கோ ஃப்ளைட்டாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே போர்ட்னு எடுத்தாச்சுன்னா பெரிய அளவுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 60 கப்பல்கள் வந்து போகலாம்ன்ற அளவுக்கு வந்து மிகப்பெரிய துறைமுகம் வந்து ஜெபல் அலி போர்ட்டு. சரி, இந்த ஜெபல் அலி போர்ட்டு மேலே 7 ட்ரோன் வந்து தாக்கியிருக்கு. அந்த ட்ரோன் வந்து ஈரான் அனுப்பிச்சதானே, ஈரான் அனுப்பலை. ஓகே, அந்த ட்ரோனை வந்து அனுப்பிச்சது யார் அப்படின்னா ஹவுத்திகள் அனுப்பிச்சிருக்காங்க. ஹவுத்திஸ். அந்த ஹவுத்திஸ் ஏற்கனவே கடந்த ஒரு 10 நாளாக சவுதி அரேபியாவோட ஜிசான் அந்த ரிஃபைனரி, ஆயில் ஃபீல்டு அங்கே வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யான்புல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே இதில் வந்து என்னது ஆரம்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இது பக்கத்தில் ரியாது பக்கத்தில் இருக்க ஆரம்கோ. இப்போ அங்கே இருந்தாலும் நமக்கு தகவல் வச்சிங்கெல்லாம் ஒன்றும் அடி இல்லையே அப்படின்னு லேசாக அடிச்சிருப்பாங்க. அங்கே அடிபட்டதுக்கான செய்தி வந்தது. இந்த மாதிரி அப்புறம் பாபல் மந்திப்பில் அங்கே கடக்கணும்னு நினச்ச
எண்ணெய் கப்பல்களை வந்து சவுதியோட எண்ணெய் கப்பல்கள், அது போக சவுதியில் எண்ணெய் ஏற்றிட்டு வந்து இந்திய கப்பல் அப்படின்னு செங்கடல்ல இருந்து பாபல் மந்திப் வழியே வர முடியாத அளவுக்கு இவங்க ஹவுத்திஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அது போக ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த சைடில் சூயஸ் கால்வாய் வழியே மத்திய திரைக்கடல் போய் அங்கே ஒரு சுற்றி வெளியே வரலாம் அப்படின்னா, அங்கே சூயஸ் கால்வாய் வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து இது வந்து செங்கடல் வழியே என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா, எக்ஸிட் வந்து மத்திய தரைக்கடல். அந்த மத்திய தரைக்கடலில் அங்கே இருக்கக்கூடிய இதோட எகிப்தோட துறைமுகம், என்னது டேமியட்டா அப்படின்னு ஒரு துறைமுகம், அங்கே நின்று இருந்த 2 கப்பல் வேற எண்ணெய் கப்பல் அடிச்சிருக்காங்க. ஒரு கப்பல் வந்து அங்கே ஆயில் ஸ்டோரேஜ் கப்பல், இன்னொரு கப்பல் வந்து மூவிங் கப்பல் போல இருக்கு. 2யுமே அடிச்சிருக்காங்க. அது அடித்தது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. ஈரானும் சொல்லலை, ஹவுத்திஸும் சொல்லலை, யாரும் சொல்லலை. ஏன்னா அதை வந்து வேற இஸ்ரேல் தான் வந்து அடிச்சுட்டு அவங்க மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. பட் அதை பற்றி நமக்கு தரவுகள் கிடைக்கல. சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமாக ஜெபல் அலி துறைமுகத்தை ஹவுத்திஸ்கள் ஏன் அடித்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இது என்னையாவது ஒரு கேள்வி, ஈரானுக்கு சார்பாக வந்து இங்கே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒத்த வார்த்தையில் முடிக்கிற வேலை இது இல்லை. ஆக்சுவலாக இது வந்து உள்ள அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து மதத்தை தள்ளிருங்க. எப்போவுமே உலகத்தில் வந்து மதம் வந்து பெரியதாக இல்லை. நீங்கள் வந்து உலகம் பூரா வந்து நம்பர் 1 மதம் எடுத்தாச்சுன்னா கிறிஸ்டியானிட்டி, நம்பர் 2 முஸ்லீம், அப்படி இஸ்லாம்னு சொல்லலாம். அப்படி இல்லை. மதம் வந்து எப்போவுமே 2ஆம் பட்சம்தான். மனிதனுக்கு அல்ல நாடுகளுக்கு எப்போவுமே அதிகாரமும் பணமும் அதுதான் முதல். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே அடி வாங்கின துபாய் முஸ்லீம் தான், அடித்த ஹவுத்திஸும் முஸ்லீம் தான். அது ஷியா சன்னிங்கிற பிரிவு இருக்கட்டும், ஆனால் எல்லாருக்குமே வந்து கடவுள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஆனாலும் ஏன் அடித்தாங்க அப்படின்னா, யுஏஇ சமீப காலமாக ஒரு நடவடிக்கையை வந்து மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கலை. என்ன நடவடிக்கைனா, அந்த நண்டு கொளுத்த வலையில் தங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சவுதியோட பார்டர் பிரச்சனை. ஏன்னா அங்கே வந்து எண்ணெய் வந்து யார் அதிகமாக எடுக்கிறன்ற பிரச்சனை. அந்த பிரச்சனையிலே இப்போ சமீபத்தில் மே 1ஆம் தேதியிலிருந்து, இந்த வருஷம் 2026 மே 1ஆம் தேதியிலிருந்து யுஏஇ ஓபக்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா வந்து சொல்லி வந்திருப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது சொல்லி வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் யுஏஇ ரொம்ப போல்டாக டிசிஷன் எடுத்தாங்க. இல்லை, நாங்கள் வந்து ஓபக்கில் இல்லை அப்படின்னு சொல்லி 2019 கத்தார் வந்து வெளியே வந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவோட கம்பெனி, பெரிய கம்பெனி நிறுவனங்கள் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து இந்த ஜெபல் அலி போர்ட்டை, அதுவும் குறிப்பாக துபாயை ஏன் அடித்தாங்க அப்படின்னா, இங்கே யுஏஇ வந்து ஆட்டம் காமிக்கணும். ஓகே, நம்பர் 1, ஏற்கனவே நேரடியாக ஈரான் வந்து என்ன அடித்தாங்கன்னா, குவைத்து, பஹ்ரைன், கத்தார் எல்லாத்தையும் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சவுதி அரேபியா வந்து ஹவுத்திஸ் மூலமாக அடித்தாச்சு. இப்போது யுஏஇ வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஓமான் வந்து அடிக்க முடியாது, அடிக்கலை. காரணம், இப்போ வந்து ஹர்மோஸ் ஜலசந்தி இருக்குல்லையே, அதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. 2 பேரும் சேர்ந்து நம்ம இதை நடத்திக்கிறோம் அப்படி பேச்சுவார்த்தை நடக்குது. அதனால் ஓமான் வந்து இதுலேருந்து எக்ஸப்ஷன், விதிவிலக்கு. அப்போது பெண்டிங் இருக்கிறது யுஏஇ. ஸோ யுஏஇ வந்து அடிக்கணும்னா ஏன் வந்து ஜெபல் அலி போர்ட் அடிக்க? ஜெபல் அலி போர்ட் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டு, ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ரொம்ப போர்ட்டுங்கிறது சாதாரண போர்ட் இல்லை. ஏன்னா நான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன், அங்கே போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ரொம்ப பிரமாதமான அவங்களுடைய சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸ்க்கு வந்து நம்ம எல்லாம் இந்தியா இல்லை தமிழ்நாடு அல்ல மொத்தத்துக்கு இந்தியா இடத்துலலாம் பிச்சை எடுக்கணும். ஏன்னா அவங்களோட சர்வீஸ், நான் எது சொல்கிறேன்னா, துபாயோட ப்ளஸ்ன்னு சொல்கிறேன், மைனஸ் சொல்கிறேன், ரைட்? ஓகே, இப்போது அவங்களோட சர்வீஸ்ன்னு எடுத்தோம்னா அவ்வளோ நேர்த்தி, அவ்வளோ சூப்பர். அப்புறம் அங்கே வந்து கிட்டத்தட்ட 50-60 கப்பல்கள் ஒரே நேரத்தில் வந்து பொருட்களை இறக்கி ஏற்றி கொண்டு போக முடியும். இந்தியாவிலேருந்து, சைனாவிலேருந்து, மற்ற இடங்கள்லேருந்து நிறைய கப்பலாக வந்து சேருது. அங்கே வந்து இப்போ பொருளை இறக்குது, அதுக்கப்புறம் ரீபேக் பண்ணியோ அல்லது திரும்ப ரீசேலுக்காகவோ அங்கேருந்து ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து மற்ற சூயஸ் கால்வாய் வழியே வேறு நாடுகளுக்கும் போகுது. அப்படிங்கிறது மிக பிரமாண்டமான சீ போர்ட், ஓகே, ஹார்பர். ஓகே, அதை வந்து அடிச்சிருக்காங்கன்னா, யுஏஇ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏமனில் பயங்கரமாக உரண்டை எடுத்திருக்காங்க. என்ன காரணம்னா, ஏமன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஏமனில் 3 பிரிவாக இருக்குது. அரசு அப்படிங்கிறது வந்து பிஎல்சி, பிரசிடென்ஷியல் லீக் கவுன்சில் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து யார் யார் உதவி பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியா உதவி பண்ணுது. ஓகே, அவங்களுக்கும் ஹவுதிஸுக்கும் முன்னாடி பிரச்சனை வந்து அப்புறம் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் புதுசாக வந்து எஸ்டிசின்னு ஒன்று இருக்குது, அதாவது சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லி. அந்த எஸ்டிசி என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து பிஎல்சியோடையும் சண்டை போடுது, ஹவுத்திஸோடையும் சண்டை போடுது. என்ன, எல்லாம் ஒரே மக்கள் தான். அங்கே
அந்த மக்களே வந்து பிரிவினைக்கு வந்து இவங்க யுஏஇ அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து சமீபத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு கப்பல் ஆயுத கப்பல் வந்துச்சு. அந்த ஆயுத கப்பல் அடித்த உடனே யுஏஇ வந்து சாரி நான் வந்து இதை அனுப்புறேன்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டாங்க. அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எஸ்டிசிக்கு வந்து எஸ்டிசி கையில் வந்து அவ்வளோ ஆயுதங்களும் போயிடுச்சு. என்ன நடந்திருக்கும் இந்நேரம் வந்து அங்கே பிஎல்சியாக இருக்கட்டும் அல்லது சவுதி பணம் உதவி பண்ணுற அரசு அதிகாரத்தில் உள்ள அரசாக இருக்கட்டும். ஏன்னா அந்த அரசோட இப்போ முக்கியமான ஆட்கள் எல்லாமே வந்து ரியாத்தில் இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஏன்னா அங்கே ஏமன்ல இருந்து அரசாட்சி பண்ண முடியல. ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது அரசு இல்லாத ஹவுதிகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்பர் ஆஃப்லையும் ரொம்ப ஐ திங்க் ஒரு 5-6 லட்சம் பேர் வந்து படை வீரர்கள் இருக்கிறதாவும் ஏகப்பட்ட அம்யூனிஷன்ஸ் ஏகப்பட்ட ஆயுதங்கள் அங்கே இருக்கிறதாவும் கேள்வி. சரி, இவங்களை வந்து ஹவுதிஸை வந்து கையை ஒடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டிசிக்கு வந்து ஃபியூல் பண்ணுறாங்கன்னு என்ன பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க யுஏஇ. அப்போ யுஏஇ வந்து அடித்தா தான் அங்கேருந்து இவங்களுக்கு எஸ்டிசிக்கு பணம் வராது அப்படிங்கிறது ஹவுதிஸோட நிலைமை. அப்போ ஹவுதிஸுக்கு பணம் தர்றது ஆயுதம் தர்றது யார்? ஈரான். ஈரான் ஏற்கனவே அடித்து பார்த்தாங்க முடியல. ஈரான் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் ஆயிடுச்சு. அப்போது இவங்க ஹவுதிஸ்க்கு வந்து கணக்கு தீர்க்க வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா யுஏஇ மேலே, குறிப்பாக துபாய் மேலே. ஏன்னா துபாய் வந்து சமீபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஷியா முஸ்லிம்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பூரா வெளியேற்றுறாங்க. அது குறிப்பாக வந்து பாகிஸ்தானிஸை வெளியேற்றுறாங்க. மற்றவங்கள பூரா ஈரானியை வந்து ஆல்ரெடி நிறைய வெளியேற்றிட்டாங்க. பெரிய பெரிய வீடு பங்களா பெரிய பிஸ்னஸ் நிறுவனங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அத்தனை வந்து விட்டுட்டு படார்னு வந்து வெளியேற்றினாதான் கேள்வி. நான் நிறைய கேள்விப்பட்டேன். நிறையா ஈரான் சம்மந்தப்பட்ட அங்கே நிறுவனங்கள் எல்லாமே வந்து எம்டியாக கிடக்கு, பூட்டி கிடக்கு அப்படின்னு. அது வந்து அவங்க நாடு அவங்க முடிவெடுக்கலாம். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டதில் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் ஏமனும் அடக்கம். ஓகே, அப்போது இவங்களுக்கு இந்த ஹவுதிஸ்க்கு வந்து யுஏஇயை பழி வாங்க வேண்டிய தேவை இருக்குது, காரணம் இருக்குது. அவங்கள கொஞ்சம் ஒடுக்கினா மட்டும்தான் இங்கே வந்து இந்த பக்கம் காசு பணத்தை கொடுத்து நமக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு துபாய் மேலே அடிக்கிறாங்க. இன்னொன்று, அந்த யுஏஇ வந்து சோமாலியாவில் பயங்கர காசு கொடுத்து அங்கே வேற பிரச்சனை. ஏன்னா சோமாலியா வந்து அங்கே பாபுல் மந்திப்போட அதர் எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபூட்டி இருக்குது, கீழே வந்து சோமாலியா இருக்குது, மேலே எரிட்ரியா இருக்குது. அப்போ சோமாலியாவோட ஆட்கள் வந்து இவங்களோட சண்டைக்கு வர்றதுக்கு, அதாவது ஹவுதிஸோட சண்டைக்கு வர்றதுக்கு அங்கேருந்து வந்து உதவி பண்ணுறாங்க. அப்போது ஒன்று சோமாலியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசு படை இல்லாமல் இன்னொரு படை இருக்குது, அந்த படைக்கு யுஏஇ வந்து உதவி பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிஸ் சொல்லி இங்கே உதவி பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஹவுதிஸை வந்து நெருக்கிறதுக்கு யுஏஇ பண உதவி பண்ணுறாங்க. யுஏஇன்னா என்ன, அபுதாபி துபாய், அவங்க உதவி பண்ணுறாங்க. அவங்கள இந்த சந்தர்ப்பத்தில் அடித்தா தான் அடுத்த முறை வந்து நம்மளை வந்து நம்மகிட்ட வாலாட்ட மாட்டாங்க. அப்புறம் சவுதி அரேபியா வந்து இதில் சனா ஏர்போர்ட்டில் அடித்தாங்க. அப்போ வந்து அங்கே அபா ஏர்போர்ட்டு மற்ற எல்லாத்தையும் அடித்து முடக்கிட்டாங்க. இப்போ சவுதியை வந்து டோட்டலாக முடக்கிட்டாங்க. இது ஹவுதிஸ். அப்போது ஹவுதிஸ் வந்து இதில் ஜபல் அலி போர்ட்டில் அடித்ததுக்கு முக்கியமான காரணம் தான் வந்து தன்னோட இருப்பை வந்து இங்கே தக்க வைக்கணும். அப்படின்னா முதல்ல இஸ்ரேலை வந்து அப்புறம் பார்த்துக்குருவோம். முதல்ல வந்து யுஏஇ அடிக்கணும், அப்புறம் சவுதி அடிக்கணும். அப்போ சவுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் பேரலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சவுதி வந்து அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. யுஏஇ வந்து கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டாங்க. இடையில பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யுஏஇலேருந்து இங்கே ஈரானுக்கே வந்து தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ட்ரோனை வச்சு. அப்புறம் வந்து சில மிசைலை வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து இப்போ ஈரான் வந்து நேரடியாக அவங்க அடிக்க முடியாது. காரணம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஈரான் அடித்தாங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து கொலாப்ஸ் ஆகும். அதனால நான் அடிக்கலப்பா, இங்கே ஹவுதிஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற காரணம் ஒன்று. இன்னொன்று, ஹவுதிஸ்க்கே இங்கே கணக்கு தீர்க்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால தான் இங்கே வந்து 7 ட்ரோன் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கு. அது எவ்வளோ டேமேஜ் இந்த டீட்டெயில் வந்து இன்னும் வரலை. ஓகே, ஸோ இது வந்து பேசிக் செய்தி. ஏன்னா துபாய் வாங்கின அடி, ஹவுதிஸில் வாங்கின அடி என்ன காரணம்? ஏன்னா நான் வந்து டீட்டெயில் எடுத்து பார்க்கும்போது இது வந்தது 2 காரணம். ஒன்று, நேரடியாக தாக்க முடியாமல் ப்ராக்சிஸை வச்சு ஈரான் ஹவுதிஸ் மூலமாக யுஏஇ தாக்குது. நம்பர் 2 வந்து சோமாலியாவில் இருக்கக்கூடிய குரூப்புக்கும் இங்கே ஏமனில் இருக்கக்கூடிய குரூப்புக்கும் யுஏஇ பணம் கொடுத்து இவங்களை வந்து நெருக்கடி கொடுத்துச்சு ஹவுதிஸுக்கு. அதனால அவங்களுக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய வேலை இப்போ அடிச்சிருக்காங்க, இன்னும் அடிப்பாங்க அப்படிங்கிறதா நமக்கு கிடைக்கிற தகவல். சரி, இப்போ வழக்கம் போல் கிடைச்சிருக்க ஒரு சில செய்திகளை வந்து பார்த்துக்குருவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத அறிஞர் வந்து நார்மன் ஃபின்கெல்ஸ்டீன் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் வந்து சின்ன பசங்களை பொழுதுபோக்குக்காக படுகொலை செய்கிறாங்களாம்.
அதாவது அந்த பசங்களை வந்து கொலை பண்ணி அவங்க துடிக்கிறத பார்த்து வந்து சந்தோஷப்படுறது, பொழுதுபோக்கு, டைம் பாஸ். முன்னாடி வந்து இதில் அந்த காலத்தில் வந்து அந்த கிரீக்கு, ஏதென்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது கிளாடியேட்டர் படம் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அடித்து குத்தி கொல்லுவாங்க. அதை பார்த்து மக்கள் வந்து ஓன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து சிறுவர்களை கொல்றது வந்து இவங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்றாங்க. அது போக வந்து இப்போ ஈரான் அண்டு ஓமான் அந்த அக்ரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட சைனிங் ஆக போகுது அப்படின்னு யார் சொல்றாரு? ட்ரம்ப் சொல்றாரு. சரி, இப்போ அப்படி போற போக்கில் இது ஒன்று பார்த்துருவோமே. நம்ம ஜஹ்ரான் மம்தானி இப்போ பார்த்தோம் எவ்ரிடே வந்து நியூஸ்ல வர ஆரம்பிச்சார். ஓகே, என்னன்னா ஜஹ்ரான் மம்தானி இஸ் இன்வெஸ்டிங் $122 மில்லியன். ஓகே, அப்போ வந்து என்ன, ஒரு 10 லட்சம் கோடி, 12 லட்சம் கோடி. ஓகே, $122 மில்லியன் இன் நியூயார்க் பப்ளிக் ஸ்கூல்ஸ், ஹைரிங் 1000+ டீச்சர்ஸ். ஐ லவ் தென் டேக்ஸ் பேயர்ஸ் மணி கோஸ் டு கிட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். அப்போ அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஸ்கூல்ஸ்க்கு, சிறுவர்களுக்கான ஸ்கூல்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி, பாசிட்டிவான செய்தி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஐ ஆம் அட் த பாயிண்ட் வேர் ஐ பிலீவ் இஃப் இஸ்ரேல் அட்டாக் த யூஎஸ் வித் த நியூக்ளியர் பாம், ட்ரம்ப் வுட் சைடு வித் நெதன்யாகு. அதாவது இது எல்லாம் தெரிஞ்ச முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கதான், நெதன்யாகு மேலே அட்டாக் பண்ணா, அதாவது இஸ்ரேல் மேலே நெதன்யாகு மேலே அட்டாக் பண்ணா அமெரிக்கா வந்து இஸ்ரேல் சைடு எடுத்து யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்க மேலே வந்து நியூக்ளியர் பாம்பை போடும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. சரி, அது இல்லாமல் இப்போ வந்து ஹர்மோஸ்ல இருந்து இந்த பவுண்டரி யாருக்கு என்னங்கிறது 2 மினிஸ்ட்ரியும் சேர்த்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அது போக இஸ்ரேல் இஸ் கன்சிடரிங் டிப்ளமேட்டிக் கண்டம்னேஷன், பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் அண்டு cutting bilateral ties with the countries joining genocide case against it in international criminal court. அதாவது எந்த நாடெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இவருக்கு எதிராக வந்து ஜாயின் பண்ணாங்களோ அவங்களோட வந்து எந்த அண்ணன் தண்ணி புழங்கும் கிடையாது, உறவு கிடையாது, எல்லாத்தையும் வந்து கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த பீட் ஹெக்ஸத் இருக்கார்ல, அவர் வந்து இங்கே இஸ்ரேலுக்கு வர்றாரு, வந்து நெதன்யாகு சந்திக்கிறாரு, ப்ளஸ் வந்து இஸ்ரேல் காட்ஸ்ன்னு சொல்லி அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திக்கிறாரு. சந்திச்சு அங்கே வந்து ரொம்ப முக்கியமான சில முடிவுகளை எடுக்க போகிறதா தகவல். சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் வந்து திடீர்னு பார்த்து ரொம்ப பொங்கிட்டார். என்ன பொங்கிட்டாருன்னா, டெய்லி பார்த்த எக்கச்சக்கமான செய்திகளில் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா மீடியாவிலையும் என்ன வந்துருச்சு, அமெரிக்காவில் வந்து ஆயுதம் குறைஞ்சு போச்சான், ஆயுதம் குறைஞ்சு போச்சான், ஆயுதம் குறைஞ்சு போச்சான், டிஃபென்ஸ் ஆயுதம் குறைஞ்சு போச்சான், அட்டாக் பண்ணுற ஆயுதம் குறைஞ்சு போச்சான், அமெரிக்கா தள்ளாடுதான் அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட செய்தி. இந்த செய்தியில் என்ன சொல்லிட்டாரு, இங்கே வந்து இனிமேல் யாராவது இது மாதிரி லீக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கர்ஜனை பண்ணியிருக்கிறாரு. எங்கிட்ட வந்து தேவையான அளவுக்கு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது வந்து அது வந்து சும்மா அது போகிற போக்கில் சொல்கிறது தான். ஆனால் ஆயுதம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட தரவுகள் வந்திருக்கு. அது நமக்கு ஒன்றும் இல்லை, அங்கே உள்ள செய்தியை சொல்கிறோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ அமெரிக்கா, துருக்கி, சவுதி அரேபியா, அப்புறம் வந்து சில நாடுகள்லாம் சேர்ந்து காசாவுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணாங்கல்ல, ஒரு கூட்டமைப்பு வச்சு காசாவை எப்படி வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி எல்லாம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாங்க இல்லையா? அதில் வந்து இஸ்ரேல் வந்து விளையிச்சு நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஹஸ் ரிஜெக்டட் a US backed Gaza proposal saying Israel will not withdraw from Gaza until Hamas is fully disarmed. நாங்கள் அதெல்லாம் வெளியே வர முடியாது, அங்கே தான் இருப்போம், நீங்கள் உங்களுடைய இதுக்கு வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அமெரிக்காவோடதை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லெபனானில் அங்கே அங்கே அந்த லெபனான் பார்டரில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலோட வீரர்கள் 2 பேர் வந்து வெடிச்சு செத்துருக்காங்க. ஏன்னா ஒரு அங்கே அம்யூனிஷன் என்ன கிடக்கு பார்க்க போகும்போது வெடிச்சு செத்துருக்காங்க. அங்கே வந்து வென விதைச்சவன் வெனையோட செத்த மாதிரி தான் 2 பேர் அங்கே செத்துருக்காங்கிற ஒரு தகவல். சரி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து சைனா என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த அமெரிக்காவோட ட்ரேடில் வந்து சாங்ஷன் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு நாங்கள் வந்து தடை பண்ணுறோமையா அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது வந்து பயங்கரமான பேசு பொருளாக இருக்குது. சைனா வந்து என்னடா போகிற போக்கில் பார்த்தா அமெரிக்கா தான் தடை விதிக்கும் அல்லது வரி போடுவேன் 500% வரி போடுறோம் அப்படின்னா, இப்போ சைலண்டாக வந்து சைனா வந்து அங்கே தடை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமாக ரேர் எர்த் மினரல்ஸ், செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், சவுதி அரேபியாவோட ஆயில் டேங்கர் அதை வந்து ஹவுத்தீஸ் வந்து அடிச்சிருக்காங்க. அந்த பிக்சர்லாம் இருக்குது, அதையும் போடுவோம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து எப்படின்னா, துபாய் ஜபல் அலி, துபாயில் இருக்கக்கூடிய ஜபல் அலி போர்ட் ஹவுதீஸோட 7 ட்ரோன் அதனால் அடி வாங்கியிருக்கு, பயங்கரமான அடி வாங்கியிருக்கு. அந்த மொத்த ரீஜன்லேயும் வந்து இதை பார்த்து நிறையா நாடுகள் வந்து
குழம்பி போய் கிடக்கு, பயந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கோட முக்கியமான செய்தி. ஸோ அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி.